பாருங்க, இந்த ஸ்பீக்கர்ஸ் ரெண்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. பாருங்க, 180 யூரோ தான், இங்கே 30 யூரோக்கு போட்டிருக்கு. சரியா? இப்போ நீங்கள் இந்த படத்தை வந்து பாவிக்காட்டி கூட இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் பாவிச்சிங்கன்னா 5 யூரோஸுக்கு தான் போட்டிருக்கு. 5 யூரோ, இங்கே இது 2 யூரோ. கார்டனுக்குள்ள இப்படி அந்த பிரிட்டிஷ் ஸ்டைல் டெலிஃபோன் பூத் வச்சுருக்காங்க. மழைக்கு பழுதா போகாதப்பா, நல்ல வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க இப்படி இருக்குண்டு. இதெல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஸ்டைலில் அந்த டேக்கானு சொல்லுவாங்க. போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் இருந்து எறிய போகிறீங்க, உங்களுக்கு வேணாமெண்டா அவங்களோட நம்பருக்கு அடிச்சிங்கண்டா அவங்க வந்து உங்களோட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் டிவிடிஸ் தான் அடிக்கிருக்கணும். இன்னும் டிவிடி மட்டும் இல்லை, இந்த ப்ளூரேயும் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்களா, ஜில்கோஸ் இது இந்த மெக் மோடு இந்தியாவில் வந்து க்ளோத்ஸுகள் புக்குகள் அது எழுதுண்டா. அதை மட்டும் இதெல்லாம் இங்கே புதுசு பர்த்டே கார்ட்ஸுகள், இந்த டேபிளுக்கு விரிக்கிற இது மற்றது சிரிக்கணும் செட் பண்ணி. இந்த உங்களுக்கு தேவையில்லாத ஷூக்களையும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே நல்ல ஷூக்களாண்டா கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே ஒரு சேரம் வேணுமென்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குண்டா கொஞ்சம் காசுக்குள்ள நீங்கள் வந்து வாங்கிடலாம். என்ன இப்போ இந்தியாவில் இருந்தெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சொல்லிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சூட்கேஸ் அது இதாண்ட எல்லா திங்ஸும் இருக்குது. இங்கே இந்த கண்ணாடியும் வாங்கி கொள்ளலாம். இங்கெல்லாம் க்ளோத்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கணும் போட்டிருக்கணும். ஆடி சவுபாஃப் ஹட்டிங் எல்லாம் இருக்கப்பா. இஞ்சி இதெல்லாம் வந்து நான் 3 ரூபாயாம். இது நல்ல வடிவான சிலைகள் வடிவு வைக்குது. என்னென்னா இங்கே சமையல் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஹட்டிங்கன் நகரத்தில் நிற்கிறேன். இந்த ஹட்டிங்கன் நகரத்தில் உள்ள ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இது வந்து இந்த ஸ்டட்டால் நடத்துகிறாங்க. இங்கே வந்து இந்த அதாவது நல்ல பாவிச்சன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் திரும்பவும் பாவிக்கக்கூடிய சாமான்கள், அதாவது பழுது அடைந்ததில்லை, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கட்டிலோ சரி, அலுமாரியோ சரி, இல்லாட்டி கிச்சன் சாமான்களோ சரி, இப்படியான சாமான்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து விற்கிறாங்க குறைஞ்ச விலையில். இதுதான் வந்து அந்த ஹட்ஸ் என்ற இவங்களில் இதன் மூலம்தான் நடத்துது. ஹட்டிங்கன் ஆபைட் சூக்குன்ஃப்ட் இவங்க தான் இதை நடத்துகிறாங்க. இதில் பாருங்கள், ஓப்பனிங் டைம் எல்லாம் போட்டிருக்குது. வடிவாக கவனித்து கொள்ளுங்க, எப்பப்போ நீங்கள் வரலாமண்டு இதிலெல்லாம் போட்டிருக்குது. மற்றது முக்கியமாக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் முதலாவது சனிக்கிழமையில் வந்து 11 மணிலேருந்து 16 மணி மட்டும் நீங்கள் இதில் ஒரு மாடி மேலே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து கேக்குகள் எல்லாம் விற்று ஒரு நல்ல காஃபி எல்லாம் விற்று, அதாவது மலிவான நல்ல ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இந்த மேக்மோபிளில் வந்து உங்களுக்கு தேவையான சாமான்களோ இல்லாட்டி புத்தகங்களோ சரி உங்களுக்கு போய் பார்ப்போம். வாங்க, நிறைய இருக்குது சர்ப்ரைஸ். வாங்க, இதுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். இது என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே எப்படி இந்த ஃபர்னிச்சர்ஸ் வருது, என்ன மாதிரி இந்த சாமான்கள் இங்கே வருது, இது ஏன் மலிவாக விற்கிறாங்க, ஏனெண்டா இது வந்து ஸ்டட் தான் இதை செய்யுது. அதால் தான் இந்த ப்ரைஸ். இப்போ எல்லாராலையும் புது சாமான்கள் வாங்க முடியாதுன்னு. இதுதான் அந்த இடம். பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ஓகே, நாங்கள் வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்ல வடிவான படங்கள் எல்லாம் இங்கே போட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படம் வந்து இதில் 30 யூரோக்கு போட்டிருக்கு. சரியா? இப்போ நீங்கள் இந்த படத்தை வந்து பாவிக்காட்டி கூட இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படத்தை வாங்கிட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஃப்ரேமை பாவிக்கலாம். 30 யூரோ இதில் போட்டிருக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒன்று 25 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம். சில நேரம் 20 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம், 25 ரூபாய்க்கு தருவாங்க. நீங்கள் குறைச்சி பார்க்கலாம். இங்கே சாமான்கள் எல்லாம் வந்து நீங்கள் குறைச்சி கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் கிடக்கிற அப்படியான பழைய படங்கள் இருக்குது தானே, இதுகள் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து குப்பைக்குள்ள எறியாமல் இந்த இடத்துல கொண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க அதை விற்று காசு ஆக்குவாங்க. சரி, அதால் உங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி சொன்னால் எறிதலும் விட இந்த இதுக்கு கொடுக்கலாம். ஏனெண்டா இது வந்து இதில் வந்து வேலை செய்கிற ஆக்கள் வந்து உண்மையிலே அந்த ஜாப் இல்லாத ஆக்கள், கனகாலமாக வேலை தேடிட்டு இருக்கிற ஆக்கள், இவங்களுக்கு தான் இங்கே வேலை கொடுக்குறாங்க.
அப்படியான ஆட்களுக்கு இந்த இதில் வர வருமானத்தை எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அப்படி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த ஸ்டட் வந்து செய்யுது. இங்கே பாருங்க எவ்வளோ நல்ல சாமான்லாம் இருக்குண்டு. இதெல்லாம் பார்த்தா இப்போ பாவிச்ச சாமான்கள்ன்றதுக்கு இல்லை. என்னென்னா இங்கே பாருங்க பேக்கெட்டோடையே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு வீட்டில் வச்சுருக்கிறார்கள் பேக்கெட்டாக அப்படியெல்லாம் புதுசாக வாங்கி வச்சுருப்பினோம் என்ன. அப்போ ஆனால் அவங்க எல்லாத்தையும் பாவிக்கிறது இல்லை. அவங்க வந்து தேவையில்லாத நேரம் அதை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க இங்கே கொடுத்து விட்டோன்னே இவங்க அதை விற்பாங்க. அதுக்காக நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கப் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பாவிச்ச மாதிரியாக இருக்குது பாருங்கள், சும்மா லைட்டாக அப்படி இப்படி இருக்குது. ஆனால் இங்கே அது மட்டும் இல்லை, இவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வைப்பாங்க எல்லாத்தையும். பாருங்கள் இங்கே இந்த படமெல்லாம் இந்த வீட்டில் செய்தது. அதை விட நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இங்கே இதெல்லாம் வந்து வேறு இடங்களில் வாங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையான கடைகளில் போய் வாங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியான விலையாக இருக்கும். இங்கே இதெல்லாம் நல்ல சாமான்களாம். இங்கே இது 5 pounds 5 euros தான் போட்டிருக்கு. 5 euro இங்கே, இது 2 euro இங்கே, இது 20 euro. இது கையால் செய்தது. குறைச்சி கேட்டு பார்க்கலாம் நீங்கள். இப்போ 20 euroண்டா 20 euroக்கு வாங்குறேன் இல்லை, நீங்கள் குறைச்சி கேட்கலாம். அதை விட ஃப்ரேம்கள் இங்கே இருக்குது தானே, சரியான சீப் இஞ்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் பேக்கெட்டோடு இருக்குது புதுசாக. பெரிய ஃப்ரேம் எல்லாம் 25 ரூபா, நீங்கள் 15 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம், தருவாங்க சில நேரத்தில். அப்படி எல்லாம் இங்கே நல்ல நல்ல திங்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த அட்ரஸ்கள் டீட்டெயில்ஸ்கள் எல்லாம் வடிவாக தருவேன். எனக்கு இந்த டெலிஃபோன் பூத் பிடிச்சிருக்கு. இதுவும் யாரோ கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வாங்கி உங்களோட வளவுக்குள்ளே வைக்கலாம். பெரிய வீடு இருக்கிறார்கள். நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன், ஜெர்மன்காரர் வீட்டில் பார்த்துருக்கேன். அவங்களோட கார்டனுக்குள்ளே இப்படி அந்த பிரிட்டிஷ் ஸ்டைல் டெலிஃபோன் பூத் வச்சுருக்காங்க. மழைக்கு பழுதாக போகாதப்பா, நல்ல வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, மிஸ்டர் பீன்ற படம் எல்லாம் அங்கே இருக்குது உள்ளுக்கு. இப்போ இது என்னென்னு சொல்லிங்கன்னா, இதை நீங்கள் வீட்டில் வாங்கினாலும் இதுக்குள்ளே புக்ஸை அடுக்கி வைக்கலாம். இங்கே பாக்ஸிங் ஹேண்ட் ஷூ எல்லாம் கிடாக்கு. அதை விட முக்கியமாக என்னென்னு சொல்லிங்கன்னா, இப்போ இங்கே இந்த ஜெர்மனுக்கு புதுசாக வராக்கள், இந்த உண்மையிலேயே ஜாப் பெருசாக இல்லாதாக்கள், எல்லாத்தையும் பெரிய காசு கொடுத்து வாங்கி இல்லாதாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே வந்து இந்த இப்படி கிண்ட வாகனம் இருக்குன்னு புஷ் சேர்ஸ் கிட்ஸுக்கு இங்கே அப்படி நல்ல நிலையிலெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி பாவிச்சு கொள்ளலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு. இதை பாருங்கள், இந்த பெருசண்டு எல்லாம் பேக் பண்ணி வடிவாக வச்சுருக்கு. Ja, alles gut. Das ist für Samstag. Für Samstag? Also schon verkauft oder wie? Nein, das ist ein Glücksrad für Samstag. Für Samstag. Also nichts für Verkaufen? Nein, das ist nicht zum Verkaufen. Also das nicht verkaufen. Also okay, இது விற்கிறதுக்கு இல்லையா? சனிக்கிழமை வந்து அந்த ஒரு கேம் விளையாடுறதுக்கா வந்து வச்சிருக்கிறார். ஓகே, பாப்பா இங்கே பாருங்க, இந்த காருக்குள்ளே வைக்கிற சீட்ஸுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இருக்குது. நிறைய சாமான்கள் பாருங்களேன் எல்லாம். இப்போ சனிக்கிழமை எல்லாம் வந்தால் இதுக்குள்ள உண்மையிலேயே ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இதெல்லாம் அந்த ஜெர்மன்காரங்களோட ஸ்டைல் தெரியும் தானே, அவங்க அந்த சிவரில் கொழுவுறது அப்படியான சாமான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முழுக்க கப்புலையும் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே மெழுகுதிரி கொளுத்தி வைக்கிறதாகும். எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ 1 ரூபா 2 ரூபா அப்படி தான் இருக்குது ப்ரைஸுகள். கப்புகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சாமான்களை நீங்கள் வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்டு வாங்கி கொள்ளலாம். எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, க்ளீன் பண்ணி எல்லாம் நல்ல நிலையில் இருக்குது. அதில் உண்மையிலே இங்கே என்ன சாமான்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் இப்போ கூட கடை வழியை போய் வாங்கிடாத அந்த டீ போட்டுகள், அதுகள் அந்த பழங்காலத்து சாமான்கள் அதுகள் இருக்கும். இங்கே பாருங்க, அது எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஸ்டைலில் அந்த இதுகளை டேக்கானு சொல்லுவாங்க அதுகள். இங்கே பாருங்க, இது கம்ப்ளீட் இதே எல்லாமே 100 யூரோக்கு போட்டிருக்காங்க. அது கம்ப்ளீட். இது ஒரு விலை கூடவாக இருந்தால் அது புதுசாக தான் இருக்குது. நீங்கள் ஆனால் இன்னும் குறைச்சி கட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த கம்ப்ளீட் இதுவும் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கணும் 50 ரூபா. இங்கே இது விலவும் 12 ரூபா போட்டிருக்கணும், 12 யூரோ சாரி. இந்த இதை பாருங்கள், பிளேட்டுகள் அந்த கம்ப்ளீட் செட்டே வந்து எல்லாமே 150 யூரோக்கு போட்டிருக்கணும், 20 யூரோ அப்படி எல்லாமே நல்ல மலிஞ்ச விலையில் தான் எல்லாம் இங்கே இருக்குது.
செகண்ட் ஹேண்டுன்னு சொல்கிறதா நான் எல்லாமே பழுதான சாமானோ இல்லாட்டி உடைஞ்ச சாமான்களோ இங்கே விற்க மாட்டாங்க. எல்லாம் புதுசாகவும் பாவிக்கக்கூடியதும் அப்படி தான் இருக்குது. மற்றதில் எறிஞ்சிடுவாங்க. கூடுதலாக அந்த வயசு போனாக்கள் வந்து வீட்டில் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அவங்கள ஒரு காலத்தில் அவங்களுக்கு அந்த கேர் ஹோமுக்கு போன உடனே அவங்களால அவங்களோட வீட்டில் கிடக்கிற சாமான்களை வந்து அப்படியே இந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க. இப்போ போய் அதை எடுத்து கொண்டாந்து க்ளீன் பண்ணி தேவையான சாமான் விற்கக்கூடிய சாமான்களை மட்டும் அப்படியே வச்சு விற்பாங்க. கிளாஸ்கள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க, நல்ல கிளாஸ்கள் எல்லாம் இருக்குது. இந்த இது இப்போ சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்கள் கேட்டரிங் சர்வீஸ் செய்கிறார்கள் வந்து உண்மையிலே இங்கே நல்ல திங்ஸ்களை வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நல்ல சர்ப்ரைஸான சாமான்கள் அவங்களுக்கு காட்டுவேன்னு பாருங்கள். இந்த சிவர் மணிக்கூடு இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே. அதை விட இங்கே கத்தியல், கரண்டியல், இந்த போட்டில் ஓப்பனர்கள், இங்கே டீ போட்டுகள், இந்த எல்லாம் இங்கே இருக்குது. நிச்சயமாக இதை பார்க்குற ஆக்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனப்படும். கணக்கத்தான் சாமான்கள் இங்கே வந்து மலிவாக வாங்கலாம். அதுவும் இது வந்து இப்போ ஓகே, நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு இது வந்து குவாலிட்டியானதாக இருக்குமே. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸில் போய் பார்க்க போனீங்கன்னா சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரைஸுக்கு இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பிடிச்சாக்கள் வந்து பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பிளேட்டும் 2 யூரோ வாங்குண்டு. இந்த இதில் உள்ள திங்ஸ், காஃபி திங்ஸ் எல்லாம் அடிக்கிருக்கு. இந்த இதெல்லாம் படிவாக இருக்குண்ணே. இந்த கடைக்கு பேர் மேக்மேபிள். மெக்டொனால்ட்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மேக்மேபிள் ஹட்டிங்கனில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வெப்சைட், ஃபேஸ்புக் சைட், ஃபோன் நம்பர்கள் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே நான் போட்டு விடுவேன். அதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு இல்லாட்டி நம்பரை பார்த்துட்டு நீங்கள் அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு நேராக வரலாம். பாருங்க, இந்த ஸ்பீக்கர்ஸ் ரெண்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. பாருங்க, 180 யூரோ தான் இங்கே ஸ்டாண்டோட எந்த பெரிய ஸ்பீக்கர்ன்ட்டு பாருங்க. இதை பார்க்குறாங்க கட்டாயம் நீங்கள் வருவீங்க வாங்குறதுக்கு. பாருங்கள், இது என்ன விளையாண்டு மலிவாக இருக்குண்ணே. இந்த மணிக்கூடெல்லாம் போட்டிருக்கு. இந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் நினைக்கிறேன். இப்படியா நான் சாமான்களில் விருப்பம் இருந்தால் இங்கே வேறுங்க. இந்த ஸ்பீக்கர் அவ்வளோ வடிவம் நல்லா வேலை செய்யுது. இந்த பழைய ஸ்பீக்கர் தான் நான் நல்லா வேலை செய்யுது. இந்த படத்தை பார்த்தீங்களா, கையால் கீறின படங்கள். இந்த டிவி வந்து 40 யூரோ தான் போட்டிருக்குறாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பிளேயர் எல்லாமே இருக்குது, ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்குள்ள வயர்கள் அது இதுகள் எல்லாமே கிடாது குமிச்சு விட்ருக்குறாங்க. இங்கே டிவிடி பிளேயர் அதிൻ്റെ விலையும் பார்ப்போமே 20 யூரோ. அதை விட இங்கே மைக் எல்லாம் இருக்குது. இங்கே பழைய டெலிஃபோன் இருக்குது. இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா இங்கே விற்றுட்டுது. ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டு. இப்போ என்னென்னா நீங்கள் இதை இங்கே வந்து புக் பண்ணி வைக்கலாம். ஒரு டேட்டை சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை எடுக்காட்டிக்கு அப்புறம் வேறு ஆக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் சில பேர் எடுத்து வச்சிருப்பினோம். இந்த இப்போ வார ஆக்களை இதை பார்த்து போட்டு புக் பண்ணி வைப்பினோம். இதை பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இல்லாட்டி இது சூப்பர் சாமான் நானே வாங்கிடுவேன். ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல ப்ரைஸ் ஆகும் கிடாக்கு. இங்கே பாருங்க, இது எப்படி இருக்குண்டு வச்சுருக்காங்க. இங்கே இது அந்த வீட்டு வாசலில் இப்படியே வச்சு விட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் மெட்டலில் செய்திருக்காங்க. இதை பாருங்கள்,
இதெல்லாம் இந்த இது வாசிக்க தெரிஞ்சாக்கள் வாசிக்கலாம். இங்கே இது அங்கால க்ளோத்ஸ் எல்லாம் இருக்குது, உடுப்புகள் போய் பார்ப்போம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு செட்டப் போட்டு வச்சுருக்காங்க, போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன. இதில் எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுருக்காங்க, விளையாட்டு சாமான்லேருந்து இந்த பிள்ளைகள விளையாட்டு சாமான் இப்போ செட்டியானவில்லை என்ன அப்படி பார்க்க போய்க்கல. இதில் வந்து சும்மா வாங்கி கொடுத்தா 2 நாளைக்கு விளையாடி போட்டு இருக்கிறதுக்கு தானே அது. ஓகே, எல்லோரும் விரும்ப மாட்டாங்க இங்கே வாங்குறதுக்கு, ஆனால் காசு கொடுத்து வாங்க வசதி இல்லாத ஆக்களும் இருக்கிறாங்க. அப்படியான ஆக்கள் இப்போ புதுசாக ஜெர்மனுக்கு வந்த ஆக்கள், ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கிற ஆக்களுக்கு உண்மையிலேயே இங்கே நல்ல சாமான்கள் இருக்குது. இந்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள், பின்னுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இப்போ நான் காட்டுற சாமான்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது இங்கே. இதை அப்படியே தொடர்ந்து காட்டணுன்றதுக்காக நான் அப்போ காட்டி கொண்டு போகிறேன். எல்லாம் வாங்கினா பிள்ளைகள் சும்மா மியூசிக் போட்டு பழகுங்கள். ஃபுல்லாக சிடிஸ். இப்போ சிடிஸ் ஒரு வெறும் பாவிக்கிற இல்லை, அப்படி உங்களுக்கு சிடிஸ் விருப்பம்ண்டா இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே போனோம்டா அங்கால திங்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து இங்கே நல்ல வடிவாங்க லைட்டு இருக்குது, மணியாக இருக்குது. இந்த அவங்க வந்து இந்த அலுமாரியை வந்து நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் இருந்து எறிய போகிறீங்க, உங்களுக்கு வேணாமெண்டா அவங்களோட நம்பருக்கு அடிச்சிங்கண்டா அவங்க வந்து உங்களோட வீட்டில் பார்த்துட்டு, அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு இருந்தோ இல்லாட்டி கராஜுக்குள்ளே இருக்குதுன்றாலும் அதை எடுக்க மாட்டாங்க. ஏனெண்டா அது தெரியும் தானே, மணக்கும் பழுதாக போயிடும், எடுக்க மாட்டாங்க. இங்கே கொண்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த கதவு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவங்க இதெல்லாம் திருத்தி க்ளீன் பண்ணி இங்கே வந்து ஃபிட் பண்ணி அவங்க அதை விற்று காசு எடுப்பாங்க. அதனுடைய நீங்கள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பொருள்களை கொடுக்குறதுக்கும் இங்கே ஒரு நல்ல இடம். பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டிருக்கு. இங்கே சனம் பார சனம் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் இதில் பார்த்து விலையை கேட்டு விசாரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே இதில் 220 ரூபா போட்டிருக்குன்னா நீங்கள் குறைச்சி கேட்கலாம், 200 ரூபாய்க்கு உள்ளேயும் கேட்கலாம். இப்போ இது வந்து இந்த விலை முந்தினும் சீப்பாக இருந்தது, இப்போ ஓரளவு கொஞ்சம் ப்ரைஸை கூட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்காக சரியான விலையன்று இல்லை. நீங்கள் இன்னும் சீப்பாக 50-60 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். இங்கே இந்த மணிக்கூட்ட பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நண்பன் படத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நண்பன் படமாக சூர்யாவும் விஜய் நடித்த படத்தில் வடிவேலு வந்து தூக்கிட்டு போய் உளுத்தி உடைச்ச மணிக்கூடு தான் இருக்குது பார்த்தீங்களா, பழங்காலத்து மணிக்கூடு. அதில் விலையை பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் உண்மையை நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இதுக்கு கம்யூனிட்டி மாதிரி இருக்குது அதுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ப்ரைஸை கேட்டு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ செய்கிற இல்லை, இதெல்லாம் ஒரிஜினல். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த செட்டி எல்லாம் அப்படி இருக்காண்டு, இந்த திங்ஸ் எல்லாம் அப்படி இருக்காண்டு. என்னென்னா முக்கியமாக இங்கே வந்தவங்க வேலை செய்கிறார்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கொண்டு இதில் ஃபிட் பண்ணிக்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு இப்படியும் இருப்பாங்க. இப்போ இஞ்சாலையும் ஒரு ஹோல் திறந்துருக்கு, இதுக்குள்ளே நான் முந்தி பார்க்க இல்லைப்பா. எங்கள் வீட்டில் வரல, நல்ல கேமராக்கள் இருக்குப்பா. இதுக்குள்ளே உள்ள சாமான்கள் எல்லாம் இங்கே வடிவான வாசுகள், இந்த கண்ணாடி எல்லாம் இங்கே 8 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் 4 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம். தருவினம் இங்கே நல்ல வாசுகள், பூக்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த செட்டு நல்ல வடிவாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, ஒரு நீட்டாக இருக்குது. துணி மாதிரி இருக்குது, ஆனால் துணி இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் லெதர் மாதிரி. எஸ், லெதர். இங்கே வருங்க, வா, இதை நான் இன்றைக்கு தான் பார்க்குறேனப்பா, சூப்பராக இருக்குது இந்த இடம். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கு பாருங்கள், எவ்வளவுத்துக்கு டெலிவரி பண்ணுற ப்ரைஸுகள் போட்டிருக்கு பாருங்கள், என்னென்ன மாதிரியாண்டு என்னென்ன ப்ரைஸுக்கு எவ்வளோ டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. மெக்மோபுலன் இருந்தது, இப்போ மெக் செகண்ட்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதான் நானும் பார்த்தேன், எங்கடா மெக்மோபுலன் இருந்தது காண இல்லைண்டு. இதுதான் அந்த இப்போ வார வீக்கெண்ட் வந்து
ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து இங்கே எங்கள் ஹட்டிங்கன் ஷட்டுக்குள்ளே வந்து பெரிய ஃப்ரூலிங்ஸ் மார்க்கெட் ஒன்று நடக்க போகுது மார்க்கெட். அப்போ நீங்கள் இங்கேயும் வரலாம். இங்கேருந்து அந்த அட்ரஸ் வால்ஸ்வேக் நோயின்சென் ஹட்டிங்கன். இங்கே வந்தீங்கன்னா மேலுக்கு கேக்குகள் அது எழுதலாம் இருக்குமா. நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் சுற்றி பார்த்து வாங்க. இங்கே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து வாங்க. உண்மையிலே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு மோட்டோ பார்ட்டி செய்ய போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 90s ஸ்டைலில் 80s ஸ்டைலில். அப்போ உங்களுக்கு திங்ஸ் தேவைப்படுது ஏண்டா நிச்சயமாக இங்கே கிடைக்கும் அப்படியான சாமான்கள். அந்த 90s 80s கிடக்கிற சாமான்கள் இப்போ ஒரு இடத்தையும் இல்லை தானே. அப்போ அதை வந்து உங்களுக்கு இங்கே வந்து வடிவாக வாங்கி கொள்ளலாம். இங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே கூடையில் செய்த சாமான்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்களப்பா. இங்கே பிரம்பு காதிரிகள் எல்லாம் கிடக்கு. இங்கே இந்த கார்டன் அதுகளுக்கு ஷெட்டுக்கு கராஜுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த கார்டன் திங்ஸில் வந்து இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் கார்டனுக்கு. இப்போ நல்ல கதிரைகள் வந்து இப்போ சேர்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே வேறுங்க இந்த வெளியில் போடுற கதிரைகள் இந்த இதுகள் எல்லாம் கிடக்கு. அதை விட என்ன இதுக்குள்ளே ஏதோ சட்டி மாறி ஒன்று கிடக்கு. பார்ப்போம் என்னாண்டு. சட்டியாப்பா இதுக்குள்ளே பூக்கண்டு போட்டு வச்சு வடிவ அடிக்குள்ள நல்லா இருக்கும். முழு திங்ஸும் இங்கே உணர்ந்து வச்சுருக்காங்க. அதை விட எலக்ட்ரிக் சாமான் கிச்சன் சாமான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், மற்ற ஓவனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ உங்களோட ஒன்று பழுதாக போயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காண்டா டக்குனா வாங்கலாம். எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா காசு கூட கொடுத்து கொண்டு நிற்கணுமன்றது இல்லை. எப்படி டேபிளை செட் பண்ணியிருக்காங்க. இந்த கதிரையெல்லாம் பழங்காலத்து கதிரைகள் எல்லாருக்கும் பிடிக்கும் வண்டி இல்லை. எல்லோரும் இப்போ 90s ஸ்டைலில் ஒரு பார்ட்டி செய்ய போகிறோம், எங்களுக்கு அதில் திங்ஸ் வேணும். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுக்க போகிறீங்க 90s ஸ்டைல்லண்டா, இப்போ அதுக்கான உங்களோட பேக்ரவுண்டுக்கு இப்போ ஒரு செட்டப் ஒன்று தேவை 90s ஸ்டைலில் 80s ஸ்டைலில் வேண்டாம். நீங்கள் இங்கே வந்து 2-3 திங்ஸை வாங்கிட்டு அதை வந்து வச்சுக்கொண்டு அந்த நான் சொன்ன மோட்டோ பார்ட்டி உண்டு அப்படி அதை வச்சுக்கொண்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். முழு திங்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அவங்களோட செட்டப்புகள். இதில் மேலே ஏறி மேலே போகலாம். இங்கே ஒரு சைக்கிள் ஒன்றை செட் பண்ணி வச்சிருக்கணும், வடிவாக இருக்குது. இதுக்குள்ளான அந்த அவை கொண்டு எல்லாத்தையும் திருத்தி எடுத்துகிட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் திருத்தி வச்சிருக்கணும். திருத்தி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும். பாருங்கள் அங்கால இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் இருக்குது. இங்கே பாருங்க கார்டனுக்கு சாடி. இப்போ இதை நீங்கள் அங்கே வாங்க போனீங்கன்னா இதில் கேட்கலாம், ஒரு ரூபாய் தர்றீங்களான்னு தருவாங்க. வாங்கிட்டு இப்போ பூக்கண்டு வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கிளறுக்குள்ள நீங்கள் வைன் அதுகள் அடுக்கிறது, இல்லாட்டி ஏதாவது தண்ணி போத்தல் வைக்கிறது, இப்படியான ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் டிவிடிஸ் தான் அடுக்கியிருக்கணும். இன்னும் டிவிடி மட்டும் இல்லை, இந்த ப்ளூரேயும் இருக்குது பாருங்கள். படங்கள் மற்றது கிங்காங், ஹாரி பாட்டர் சீரீஸ் எல்லாம் ப்ளூரேஸில் கிடக்கு. இந்த ப்ளூரேலாம் இப்போ கொஞ்சம் காலம் கூட விலை விற்றவங்களிஞ்சு இதில் எழுதியே போட்டிருக்கணும் என்னென்ன விலைக்கு இஞ்சி பாருங்கள். அதுவும் அதை எழுதி போட்டிருக்கணும். நீங்கள் இதை இங்கே போட்டு பார்த்து வாங்கிட்டு போகலாமண்டு. என்ன இங்கே பாருங்க ரெக்கார்ட்ஸ். இப்போ ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க? பழைய மியூசிக் வேணும் இப்போ டிஜே செய்கிறதுக்கு, அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு மோட்டோ பார்ட்டிக்குன்னு சொல்லி சொன்னால் ரெக்கார்ட் பிளேயரும் இங்கே வாங்கி ரெக்கார்ட்ஸும் இங்கே வாங்கலாம். நீங்கள் சிடி ஸ்டாண்ட் இருக்குது இங்கே. எப்படி 60 ரூபா புத்தம்புதுசாக இருக்குது. இந்த இது 80 ரூபாயாம். இதுவும் புத்தம்புதுசாக இருக்குது. பாருங்க இந்த கதிரையெல்லாம் இப்படிவான கதிரைகள் இந்த ஆடிக்கொண்டு இருக்கிறது. இதை பார்த்தீங்களா ஜில்கோஸ் இடுக்கஸ்மா சூப்பராக இருக்குங்க. இதில் இந்த பாத்ரூமுக்கு வைக்கிறது இது அப்படியே நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே.
முழுக்க இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்குது. அப்படி இதெல்லாம் இப்போ வீடு வழி எப்படியானாக்கள் வைக்கிற இல்லை. வாசல்லாம் நல்லா இருக்கு, ஒரிஜினல் மண். இதில் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வாங்கிங்கன்னா கட்டில், இந்த பெட், இது சூப்பர் சாமான். இது உண்மையாக ஒரிஜினல் பலகை. வேறுங்க எப்படி இருக்கு அந்த வூட். இது வந்து இந்த லேண்ட் ஸ்டீல் ஸ்டைலில் நான் சொன்னேன் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு இந்த இப்படியெல்லாம் அந்த வாசலில் வைக்க சூப்பராக இருக்கும். வேறுங்க இது பெட் கிட்ஸுக்கு இங்கே 30 ரூபாயாம் இந்த தொட்டில். சைனாக்காரங்க இந்த திங்ஸ் போல். இது முந்தி இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இதுதான் இந்த டிவி வைக்கிற மாதிரி பழைய ஸ்டாண்ட். இந்த லைட் நல்ல வடிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பூக்கண்டு விற்க மாட்டேன் நம்ம. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். இதில் ஒரு ஆள் கொந்திட்டு இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் இதில் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது இருக்குது தானே, விறகு மாதிரி, அதை வெட்டிட்டு இதுக்கு மெழுகு பூசிட்டு இதில் இப்படி ஒரு கார்ட்போர்ட் வச்சுருக்குறாங்க. இது என்னத்துக்கு கண்டு வடிவா சொல்லுங்க ஆபம் பார்க்குறார்கள். இது வந்து உங்களோட கமீனை கொளுத்துறதுக்கு, அதாவது ஃபயர் பிளேஸ் இருக்குது தானே இப்போ வின்டருக்கு கொளுத்துறதுக்கு, அதை வந்து விறகு கொளுத்துற கஷ்டம். இதில் இப்போ ஒரு 10-15 வாங்கிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு காலம் கொளுத்தைக்க இதில் நெருப்பை கொளுத்திட்டு உள்ளுக்கு போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும். இது என்ன 1 சமம் தான் போட்டிருக்கணும், 80 சென்ட். சரி, இப்போ இஞ்சாலெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இது அதே மாதிரி கட்டில் இருக்குது. கட்டில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்படி விப்பினம் இது வந்து பாவிச்சா தான் இருக்குது. ஆனால் மெட்ரஸ் இருக்குது தானே, மட்ரஸ் அதாவது மெட்ரஸ் வந்து உங்களுக்கு இஞ்சி இது நல்ல பிரம்பு கட்டில் நல்லா இருக்குது. அது பாவிச்சது விற்க மாட்டினோம் இங்கே. ஆனால் அதுக்கு பதிலாக இவர்கிட்ட புதுசு இருக்குது, நீங்கள் புதுசு வாங்கி கொள்ளலாம். புதுசாக சரிவினம் வாங்கி கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த பழங்காலத்து அது மாதிரி எல்லாம் அதை கொடுத்துருக்கணும். அதுக்காக நெடுக இது பழசு தான் வருமண்டு இல்லை, புதுசு மாடர்னானதும் வரும். இப்போ நீங்களும் புதுசு ஒன்றை கொடுக்க போகிறீங்க கூட வீட்டேன்டா, அது இங்கே வந்து லேண்ட் ஆகும் என்ன, அதை விற்பின வாக்கள் உங்களுக்கு நல்ல வடிவாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் போயிட்டு நீ இங்கால மெக் மோடர் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மெக் மோடர்ண்டா இங்கால வந்து க்ளோத்ஸுகள், புக்குகள், அது எழுதுண்டா அந்த சாமான்கள் இருக்குது. இங்கே வருங்க எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு இதுக்குள்ள பார்த்தீங்களா. புக்ஸ்ண்டா குமிச்சுட்ருக்கு இதுக்குள்ள. எல்லா விதமான புக்ஸும் இருக்குங்க, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதோட இதெல்லாம் இங்கே புதுசு பர்த்டே கார்ட்ஸுகள், அது இதெல்லாம் புதுசு பேக்கிங்கோடு இருக்குது. எல்லாம் வச்சு விற்கிறாங்க, இப்படியே செட்டப்பாக போட்டிருக்கு. இங்கே ஷூக்கள் இருக்குது, இந்த பெட்டுக்கு போடுற டெக்குகள் இருக்குது. இந்த குடை வச்சிருக்கணும், 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா மட்டும் இருக்காங்க குடையாது பாருங்கள். ஷால், ஸ்கார்ஃப் அது இருக்குது. இங்கே பாருங்க எல்லா புக்ஸ் இங்கே இருக்குது. இந்த டேபிளுக்கு விரிக்கிற இது, மற்றது இதுக்கு விண்டோவுக்கு கொழுவுற அந்த இது கடின்னு அதெல்லாம் இருக்குது. தேவையான சாமான்கள் இங்கே அப்படி கண்ணாடிய கோய் ஃப்ளிஷ், அதுதான் எல்லாம் ஷூக்கள். அதுக்கு ஒரு தனியால் மாதிரியே வச்சிருக்கணும் செட் பண்ணி. இந்த உங்களுக்கு தேவையில்லாத ஷூக்களையும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே நல்ல ஷூக்களாண்டா கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. 10 ரூபாய் அந்த ஷூ, இங்கே இதுவும் 10 ரூபாய்.
അവിടെ இங்கே இந்த ஃபுட்பால் ஷூ நினைக்கிறாங்க. அது குதிரைக்கு இந்த அவருக்கு ஃபுட்பால் ஷூக்கள் அது எழுதுகிறேன். எல்லாம் கிடக்கு. தேவையில்லாத கொண்டு கொடுங்க. நீங்கள் வாங்குங்க, இல்லாட்டி இங்கே கொண்டு கொடுங்க உங்களோட திங்ஸு. உண்மையாக இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ரூம் இருக்குது, ரூமுக்குள்ளே ஒரு சின்ன டேபிளும் ஒரு சேரும் வேணுமென்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்பென்சிவாக இருக்குண்டா கொஞ்சம் காசுக்குள்ள நீங்கள் வந்து வாங்கிடலாம். என்ன இப்போ இந்தியாவில் இருந்தெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றீங்க படிக்கிறதுக்கு இங்கே. அப்போ உங்களுக்கு உங்களோட செலவுக்கே காசு காணாது. அப்போ அப்படியான நேரத்தில் அப்படி உங்களுக்கு ரூமுக்கு திங்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சூட்கேஸ் அது இதாண்ட எல்லா திங்ஸும் இருக்குங்க. வா சைனாக்காரங்கள இதப்பா இந்த வாசனை வடிவாக இருக்குங்க. இந்த கண்ணாடியும் வாங்கி கொள்ளலாம். இங்கெல்லாம் க்ளோத்ஸ் பார்த்தீங்களா, உடுப்புகள் இருக்குது இந்த இதில். எல்லாமே இருக்குது. நல்ல க்ளோத்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்குறேன்னா கொண்டு வந்து கொடுங்க. அதை விட இஞ்சி எல்லா திங்ஸும் இருக்குங்க. இதில் பழங்காலத்து ஆக்கள் இந்த மணிக்கூடுகள் எல்லாம் வச்சிருக்கணும். போட்டிருக்கு ஆடி சவுபாஃப் ஹட்டிங் போட்டிருக்கு. பார்த்தீங்க இங்கே கேஷாலையும் பே பண்ணலாம், காட்டாலையும் பே பண்ணலாம். அதோடையா நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இது வந்து ஸ்டட்டுக்கு சொந்தமான இங்கே வடிவான பழம் நல்ல சிலைகள் எல்லாம் இருக்கப்பா. இஞ்சி இதெல்லாம் வந்து நான் 3 ரூபாயாம். இது நல்ல வடிவான சிலைகள் இருக்குது, வடிவு வைக்கிறது. புக்ஸ் இருக்குது. இது என்னென்னா இங்கே சமையல் சம்மந்தமான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. ஒரு பெரிய ஒரு மணிக்கூட ஒன்று வச்சுருக்காங்கப்பா. ஸோ இதுதான் நம்மளோட வழி. இந்த வாசலில் கொழுவுற ஐட்டங்கள் எல்லாம் இருக்குங்க. இதில் அவங்க ப்ரைஸ் போட்டிருக்குறாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோதான். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் மறக்க நினைக்கிறேன். இதோட முடிச்சு கொள்கிறேன் இந்த வீடியோவை. ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோக்குள்ளே போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். வந்து தேவையானதை வாங்கிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி நல்ல பிரயோசனமான வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு வேறு காத்திருக்கு.